கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார். அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம் பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா, தப்பு கிடையாது. சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான். அவருக்கு அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு, எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது. ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும்.